அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்ததும் முக்கியமான 3 புள்ளிகளை இலக்கு வைக்கப் போகும் ஈரானிய தரப்பினர். டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டலும் ஈரானுடைய உச்ச தலைவரின் அதிரடியான பதிலடி மிரட்டலும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமை. ஒட்டுமொத்த ரஃபா பிரதேசத்திலிருந்து வெளியேறும் பலஸ்தீனிய மக்கள். அமெரிக்க போர்க்கப்பலின் கட்டளை தளத்தினை வெற்றிகரமாக இலக்கு வைத்த யெமன் ஹவுதி இராணுவத்தினர். நேற்றிரவும் அமெரிக்கா யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் யெமனினுடைய தலைநகரான சனா பிரதேசத்தில் குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக யெமன் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் போர்க்கப்பலான ட்ரூமேன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யெமன் கடற்படையினரும் வான்படையினரும் அமெரிக்காவின் போர்க்கப்பலை சுற்றி வளைத்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இன்று அதிகாலை செங்கடல் பிரதேசத்திலே பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதனை சவுதி அரேபிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்க போர்க்கப்பலின் கட்டளை மையத்தினை இலக்கு வைத்து வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலினால் அமெரிக்காவின் போர்க்கப்பலுக்கும் பென்டகனுக்கும் இடையிலான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு வழிகாட்டுதல் அமைப்புகள் அனைத்தும் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபிய ஊடகங்களும் இவை தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தன. அத்தோடு இன்று மாலையும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் போர்க்கப்பலை சுற்றி வளைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அமெரிக்காவின் அடுத்த போர்க்கப்பல் செங்கடல் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டதும் நாங்கள் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என யெமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவின் எத்தனை போர்க்கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டாலும் நாங்கள் அவற்றுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் இனி வரக்கூடிய நாட்களில் விரிவாக்கத்தினை ஏற்படுத்துவோம் என்றும் யெமனினுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய அழுத்தத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதனால் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் யெமனுடைய தலைமைகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான கோரிக்கைகளை அமெரிக்காவிடம் முன்வைத்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அச்சுறுத்தல்களுக்கு கீழால் அவர்களுடைய கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் எங்கள் மீது சுமத்துவதற்காகவே பேச்சுவார்த்தைகளுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கின்றார்கள். அமெரிக்க தலைமைகள் எங்களுடைய பாதுகாப்பு திறன்களை பறிப்பதற்கு திட்டமிடுகின்றார்கள். உச்ச அழுத்தங்களை வழங்கி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு நிபந்தனைகளை விதித்து ஈரானை நிராயுத பாணியாக்குவதற்கு அமெரிக்கர்கள் திட்டமிடுகின்றார்கள். எங்களுடைய ஏவுகணை திறன்களையும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்களையும் முழுமையாக முடக்குவதற்கு அவர்கள் விரும்புகின்றார்கள். புத்திசாலியான ஒரு தைரியமான தேசம் ஒரு பொழுதும் இவ்வாறான விடயங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஈரான் மீது கை வைத்தால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால் அவர்கள் எவ்வாறான விளைவுகளை சந்திப்பார்கள் என்பது அமெரிக்கர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் ஈரானிய பிரதேசங்களை ஆக்கிரமித்தால் பிராந்தியத்திலே மிகப்பெரிய தீப்பொறி ஒன்று ஏற்படுத்தப்பட்டுவிடும். இந்த தீப்பொறியானது ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் சூழ்ந்து கொள்ளும். மேலும் இந்த பிராந்தியத்தினை முழுமையாக வெடிக்கச் செய்யும். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தால் பிராந்தியத்திலே அமெரிக்காவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் ஒரு பொழுதும் பாதுகாப்பை உணரவே மாட்டார்கள். மேலும் ஒட்டுமொத்த பிராந்தியமும் மிகப்பெரிய போர்க்களமாகவே மாறிவிடும் என ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு முதல் தடவையாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாக அறிவித்துள்ளார். ஈரான் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்காவிட்டால் நாங்கள் ஈரான் முழுவதும் குண்டுகளை வீசுவோம். அவர்கள் இதுவரை கண்டிராத அளவுக்கு நாங்கள் ஈரானுக்கு எதிரான குண்டுவீச்சு தாக்குதல்களை ஆரம்பிப்போம். இதனால் ஈரான் அவசரமாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய நேரடியான குண்டுவீச்சு எச்சரிக்கையை தொடர்ந்து ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் குவைத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஈரானுக்கு அவசர செய்தி ஒன்றையும் அனுப்பியிருந்தார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக எங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை நாங்கள் அமெரிக்காவுக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப் போவதில்லை. மேலும் போர் விமானங்களுக்கான எரிபொருட்களை வழங்குதல், உளவு விமானங்களுக்கான வான்பரப்பை வழங்குதல், இன்னும் தாக்குதலோடு
ஈரானோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு விடயத்தினையும் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளத்திலே மேற்கொள்வதற்கு நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், ஜோர்டான் ஆகிய நாடுகள் இவை தொடர்பாக எந்த விதமான தகவல்களையும் வெளிப்படுத்தி இருக்கவில்லை. ஏற்கனவே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவோடு இணைந்து பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. ஈரானினுடைய எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுவதற்காகவும் ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை முடக்குவதற்காகவும் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் பல வேலை திட்டங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. எனவே பெரும்பாலும் ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகள் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு அவர்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு முழுமையான அனுமதியை வழங்குவார்கள். அத்தோடு சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் தங்களுடைய ராணுவ தளத்தினை வழங்க மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தாலும் மறைமுகமாக அமெரிக்க ராணுவ தளத்தினை பயன்படுத்துவதற்கான அனுமதியை இவர்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஏனென்றால் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக யமனுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் சவுதி அரேபியாவிலும், கத்தாரிலும், குவைத்திலும் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ கட்டளை தளங்கள் முழுமையான பங்களிப்பை வழங்கியுள்ளன. எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஈரானுக்கு எதிரான போரின் போது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அமெரிக்காவுக்கு எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குவார்கள். அத்தோடு ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இந்த அரபு நாடுகள் ஈரானை தாக்குவதற்காக அவர்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு அனுமதியை வழங்குகின்றார்களா இல்லையா என்பது பற்றி ஈரானிய தரப்பினர் ஒரு பொழுதும் கவலைப்பட போவதில்லை. அரபு நாடுகள் அனுமதி வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் ஈரானிய தரப்பினர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நிச்சயமாக மேற்கொள்வார்கள். டொனால்ட் ட்ரம்பின் நேரடியான எச்சரிக்கையை தொடர்ந்து நேற்றிரவு ஈரானின் IRGC குதுஸ் படையினர் இவ்வாறு அறிவித்திருந்தார்கள். இந்த அறிவிப்புகளை டெஹரான் டைம்ஸ் ஊடகமும் செய்திகளாக வெளியிட்டிருந்தன. நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய 60,000க்கும் அதிகமான அமெரிக்க சிப்பாய்களை குறிவைத்துள்ளோம். எங்களுடைய நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருக்கின்றன. ஈரான் முழுவதும் இருக்கக்கூடிய நிலத்தடி சுரங்க பாதைகளில் இந்த ஏவுகணைகள் அனைத்தையும் தாக்குதலுக்கு தயார் நிலையில் வைக்குமாறு நாங்கள் உத்தரவிட்டுள்ளோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களையும் அமெரிக்க தளங்களையும் இலக்கு வைப்பதற்கான அனுமதியும் கிடைக்கப் பெற்றுள்ளன. அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்ததும் எங்களுடைய ஏவுகணை திறன்களின் உண்மையான வீரியத்தினை அவர்களே புரிந்து கொள்வார்கள் என IRGC குதுஸ் படையினர் அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானிய ராணுவ ஆய்வாளர் ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். ஈரான் மீதான போரை ஆரம்பித்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா குண்டுகளை வீசி ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் முழுமையாக பற்றி எரியும். அமெரிக்காவுடனான போரின் போது ஈரான் ஆரம்பத்திலேயே 3 முக்கியமான புள்ளிகளை குறிவைக்கப் போகின்றது. முதலாவதாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களும் அமெரிக்க துருப்புக்களும் குறிவைக்கப்படுவார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களில் சிறிதளவிலான சுரங்கவழி பாதைகளே காணப்படுகின்றன. மேலும் குறைந்த அளவிலான வான் பாதுகாப்பு திறன்களை பயன்படுத்தப்படுகின்றன. 2020ஆம் ஆண்டு ஈராக்கில் இருக்கக்கூடிய ஐன் அல் அசத் விமான கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த விமான கட்டளை தளமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. மேலும் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தி இருந்தது. இதே போன்று மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமான கட்டளை தளங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்படும். இரண்டாவதாக ஈரான் ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகத்தையும் பாதிக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்ளும். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய எண்ணெய் கிடங்குகளை இலக்கு வைத்தும் ஈரானுக்கு எதிரான போருக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் அரபு நாடுகளிலே இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளை இலக்கு வைத்தும் ஈரான் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளும். இவ்வாறு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணெய் கிணறுகள் இலக்கு வைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த சர்வதேசமும் இதனால் முழுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். 2019ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் யமனுக்குள்ளே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு இனப்படுகொலைகளை செய்து வந்தார்கள். யமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக மிகப்பெரிய போரை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானினுடைய முழுமையான ஆதரவோடு யமன் ஹவுதி ராணுவத்தினர் கிழக்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதலினால் எண்ணெய் கிணறுகளும் எண்ணெய் உற்பத்தி தளங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருந்தன. மேலும் ஒட்டுமொத்த சர்வதேசத்தின் எண்ணெய் வர்த்தகத்தின் 20% முழுமையாக முடக்கப்பட்டிருந்தது. சவுதி அரேபியாவின் அரம்கோ நிறுவனம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்தே சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளோடு உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒப்புக்கொண்டார்கள். யமனுக்குள்ளே வான்வழி தாக்குதல்களை நிறுத்துவதற்கும் சவுதி அரேபியா ஒப்புக்கொண்டார்கள். எனவே ஈரான் மீதான போரானது ஈரானுக்குள்ளே மாத்திரம் இருக்க போவதில்லை. ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில், அதிலும் குறிப்பாக அமெரிக்காவை பாதிக்கக்கூடிய வகையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளையும் ஈரானிய தரப்பினர் இலக்கு வைப்பார்கள். ஒருவேளை ஈரானுக்கு எதிரான போரின் போது யமன் ஹவுதி ராணுவத்தினரே சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு விடலாம். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. அடுத்து மூன்றாவதாக ஈரானிய தரப்பினர் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிடுவார்கள்.
ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதனால் ஒட்டுமொத்த எண்ணெய் வர்த்தகமும் முழுமையாக பாதிக்கப்பட்டுவிடும். சர்வதேச எண்ணெய் போக்குவரத்து மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்படும். இதனால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் ஏற்படுத்தப்படும். அது மட்டுமல்லாமல் ஹெர்மோஸ் ஜலசந்தியில் ஈரான் தாக்குதல்களையும் ஆரம்பிக்கும். எனவே அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை ஆரம்பித்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் இந்த 3 முக்கியமான புள்ளிகளையும் ஈரானிய தரப்பினர் செயற்படுத்தினால் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய கூட்டாளிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்திவிடும். மேலும் ஈரானிய ராணுவமும் இதற்கு தயாராகவே இருக்கின்றது என குறித்த ராணுவ ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு IRGC குதுஸ் படையினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எல்லோரும் ஒரு மிகப்பெரிய செயற்பாட்டிற்கு தயாராக இருக்க வேண்டும். அமெரிக்கர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அவசரமாக நாங்கள் எல்லா தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு அனைத்தையும் செய்து முடிக்க வேண்டும். அமெரிக்காவும் ஜியோனிச ஆட்சியும் தற்போது பலவீனமான நிலையில் இருக்கின்றன. மேலும் நாங்கள் கண்ணியத்தோடு எங்களுடைய செயற்பாடுகளை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும். 46 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய வேலை திட்டங்களையும் காரணத்தையும் மதித்து செயற்படுவதோடு அனைத்திற்கும் நாங்கள் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என IRGC குதுஸ் படையினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். அதே போன்று இன்றைய தினம் ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டலான எச்சரிக்கைகளுக்கு அதிரடியான பதிலடி மிரட்டல்களை வழங்கியிருந்தார். இந்த பிராந்தியத்திலே ஒரே ஒரு ப்ராக்ஸி படை கூலிப்படை மாத்திரமே இருக்கின்றது. அதுதான் ஊழல் நிறைந்த ஜியோனிச ஆட்சி. இந்த ஊழல் நிறைந்த குற்றவியல் குழுவானது பலஸ்தீனிய தேசத்திலே ஒழிக்கப்பட வேண்டும். இவர்கள் பலஸ்தீனிய தேசத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக இறைவனின் உதவியோடு இவர்கள் பலஸ்தீனிய தேசத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். அத்தோடு சாத்தான்கள் எங்களுக்கு எதிரான எச்சரிக்கைகளை விடுக்கின்றன. எங்களுக்கு எதிராக தீய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக அச்சுறுத்துகின்றன. மேலும் எங்களுக்கு எதிராக ஏதேனும் தீய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் வலுவான பதிலடிகளை பெற்றுக் கொள்வார்கள் என அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். காசாவிலிருந்து பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தனியான நிர்வாக அலகொன்றினை அமைத்திருந்தது. தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சின் துணைத் தலைவராக இருக்கக்கூடியவரையே இந்த தனியான அலகிற்கான தலைவராகவும் தெரிவு செய்துள்ளார்கள். மேலும் இவருடைய தலைமையில் தற்போது சர்வதேச நிறுவனங்களோடும் சர்வதேச அமைப்புகளோடும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்காகவும் அவர்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் வடக்கு காசாவின் ஜெய்தூன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு எதிரான அரபு பழங்குடி குலத்தினுடைய தலைவர்களை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. துரோகி அப்பாஸின் ஃபத்தா அமைப்பின் முழுமையான ஆதரவோடு இந்த கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நெட்டன்யாஹூ ஷின் பெட் உளவு பிரிவினுடைய தலைவரை பதவி நீக்கம் செய்திருந்தார். தற்போது முன்னாள் கடற்படை தளபதியான எலி ஷெர்லோட்டினை நெட்டன்யாஹூ ஷின் பெட் உளவு பிரிவினுடைய தலைவராக தெரிவு செய்துள்ளார். இருப்பினும் இவருடைய தெரிவை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் களத்திலே உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. அரசியலமைப்பை மீறி நெட்டன்யாஹூ ஷின் பெட் உளவு பிரிவினுடைய தலைவரை பதவியிலிருந்து நீக்கியிருப்பதாகவும் தற்போது அரசியலமைப்பு சட்டங்களை மீறி நெட்டன்யாஹூ செயற்பட்டு புதிய தலைவரை நியமித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் நெட்டன்யாஹுவின் உத்தரவுக்கு அமைவாக நெட்டன்யாஹுனுடைய இராணுவ ஆலோசகரையும் நெட்டன்யாஹுவோடு இருக்கக்கூடிய மூத்த ஆலோசகரையும் கைது செய்துள்ளார்கள். அதாவது இவர்கள் ஹமாஸுக்கு சார்பாக ஒப்பந்தத்தினை முடிப்பதற்காக கத்தாரிடமிருந்து பல மில்லியன் டாலர்களை பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஷின் பெட் உளவு பிரிவினுடைய தலைவரும் கத்தாரிடமிருந்து பணத்தினை பெற்றுக்கொண்டே காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பண கைதிகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்றும் கூறியுள்ளதாக நெட்டன்யாஹுனுடைய லிக்குட் கட்சியானது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. அத்தோடு இன்றைய தினம் நெட்டன்யாஹுவின் ஊழல் வழக்குகளிலே நெட்டன்யாஹுவுக்கு எதிராக களமிறங்கி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் குறித்த வழக்கு விசாரணைகளில் இருந்து முழுமையாக பின்வாங்குவதாக அறிவித்துள்ளார்கள். இதனால் ஊழல் வழக்குகளிலிருந்து நெட்டன்யாஹு முழுமையாக விடுவிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்களில் 50க்கும் அதிகமான பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களில் அதிகமானோர் பலஸ்தீனிய குழந்தைகள் என காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகமும் அறிவித்துள்ளது. மேலும் இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா பிரதேசம் முழுவதும் துண்டு பிரசுரங்களை வீசியிருந்தது. ஒட்டுமொத்த ரஃபா பிரதேசத்திலிருந்தும் பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக வெளியேறி மத்திய காசாவை அடைந்து விட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டுள்ளது. மேலும் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபா பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. 50 நாள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் தரப்பினர் சம்மதத்தினை வழங்கியிருந்தாலும் நாங்கள் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் உத்தரவாதத்தினை வழங்க மாட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். மேலும் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு அமெரிக்க தூதரின் ஒப்பந்தத்தினை ஏற்றுக்கொள்வாராக இருந்தால் நாங்கள் காசாவிலே நிரந்தரமாக யுத்தத்தினை நிறுத்துகின்றோம் என்றும் நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.